ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இமாக்குலேட். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. சிசிலியாங்கிற நம்ம ஹீரோயின் ஒரு கான்வென்ட்ல நன்னா இருக்கா. பட் ஒரு நாள் அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. செக் பண்ணி பார்த்ததுல நம்ம மீன் ப்ரெக்னெண்டாக இருக்கா. பட் இதில் ஆச்சரியம் என்னன்னா, அவள் இது வரைக்கும் யாரோட உடல் வச்சதே இல்லை. வெர்ஜினாக இருக்கிற ஒருத்தி எப்படி ப்ரெக்னெண்ட் ஆக முடியும்? அப்படி உண்மையாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை என்ன? இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் இமாக்குலேட். இது தானே தலைவி சிட்னி ஸ்விஃப்ட் நடித்த படம். அவங்களுக்காக இந்த படம் பார்த்தேன். பட் இந்த படம் டோட்டலி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சஸ்பென்ஸ் மெயின்டைன் இருப்பாங்க. இது ஒரு ஹாரர் படமா த்ரில்லர் படமா எதுவும் தொடங்க தோணுது. அந்த அளவுக்கு செம சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க இமாக்குலேட்டுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு கான்வென்ட் தான் அமைக்கிறாங்க. அங்கே பார்த்தா மேரின்னு ஒரு நன்னு இருக்கா. அவர் ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கா. அவளுக்கு முன்னாடி வெர்ஜின் மேரியோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா. திரு அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஏதோ எழுதி வைப்பா. அதெல்லாம் நமக்கு இப்போ தெரில. திரு அந்த ஃபோட்டோ வச்சு மறைச்சு வச்சுட்டு பக்கத்து ஒரு ரூமுக்கு போகிறா. பார்த்தா அங்கே சீனியர் அண்ணன் ஒருத்தவங்க இருப்பாங்க. மெதுவாக யாருக்கும் தெரியாமல் அவங்களோட ரூமுக்கு போய் அவங்க டேபிள் ஒரு சாவி கொத்து இருக்கும். அந்த சாவி கொத்து எடுத்து வச்சுக்கிறா. தென் மெதுவாக பொட்டி பொட்டிக்கல காலி பண்ணி அந்த இடத்துல வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவருக்கு ஒரு கான்வென்ட் லாக் ஆகிருக்கும். அதுக்கான சாவி தான் இது. ஒவ்வொரு சாவியை மாற்றி மாற்றி போட்டு கதை திறக்கல ரெடி பண்ணிட்டு இருக்கா. பட் கதை திறக்க முடிக்குது. சடனாக பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. பார்த்தா மொத்தம் 4 நன் இவங்க நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து செம்ம பயந்து போயிடுறா. சீக்கிரம் கதை திறக்கணும்னு பார்க்குறா. கதை வந்துடுது. பட் பார்த்தா கேப் லைட்டாக தான் இருக்கும். எப்படி அதுக்குள்ள அடிச்சு பிடிச்சி பூந்து அங்கே நோலான்னு பார்க்குறா. பட் கடைசியில் கால் மட்டும் மாட்டிக்குது. அந்த காலை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அந்த காலை பிடிச்சி இழுத்து அவள் காலை அப்படியே உடச்சி எடுத்துறாங்க. அவள் அழுத்தாங்க முடியாமல் ஆண் கத்திட்டு இருக்கா. அதே நேரத்தில் அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் போட்டுறா. கட் பண்ணா இப்போ ஒரு மர பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அவள் கையில் ஒரு தீப்பெட்டி மட்டும் தான் இருக்கும். தீப்பெட்டி பொருத்தி பார்த்தா ஏதோ ஒரு பாக்ஸ் அடைச்சி வச்சிருக்காங்க. லைட்டை தட்டி பார்க்குறா. மேலேருந்து மண் விழுது. அப்போ தான் அவளுக்கே தெரியுது ஒரு சவப்புட்டிக்கில் வச்சு அவளை அடிச்சு உயிரோட போச்சிட்டாங்க. இப்போ அவளுக்கு என்னசனே தெரில. ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்கேருந்து விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் கத்துறா. பட் அவளை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரல. அந்த சவப்பட்டியில் மூச்சு முட்டி அவங்கே கொடூரமாக செத்து போகிறா. இதோட சீன் கட் ஆகுது. கட் பண்ணால் இப்போ தான் நம்ம படத்தில் ஹீரோ நம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் சிசிலியா. இவள் அமெரிக்காவை சேர்ந்தவன். இவளுக்கு இஸ்டாண்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் நன்னா நாட்கள் ட்ரை பண்ணியிருப்பா. பார்த்தா இட்டாலியில் ஒரு சர்ச்சில் வேலை கிடச்சிருக்கும். சரி நீங்கள் வரும்னு சொல்லிட்டு தான் வாட்டி இட்டாலிக்கு வந்திருப்பா. ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களோட பாஸ்போர்ட்டில் செக் பண்ணி உள்ள அனுப்பிடுவாங்க. இவ்வளோ வெளியே வரப்போ ஒரு ஆள் கூட்டு போகிறக்கு வந்திருப்பாரு. மேடம், நீங்கள் சிஸ்டர் சிசிலியா, நான் தான் அவங்க கூட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம மெயின் அங்கேருந்து கூட்டி போகிறாரு. பார்த்தா மெயின் ஏரியாவிலேருந்து அந்த கான்வென்ட் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். ஏதோ தனியாக காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த இடமே இருக்கும். இவ்வளோ ரொம்ப ஆர்வத்தோட அந்த கான்வென்ட் போவா. பார்த்தா சிஸ்டர்லாம் இருப்பாங்க, சில மதர் இருப்பாங்க, எல்லோரும் நம்ம மீன் வரவே இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக ஹெட்டாக ஒரு மதர் இருப்பாங்க. ஹே, உன் பேர் சிசிலியா, உன்னை வரவேற்கன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக அவங்க பேசுறது ஃபுல்லாக இட்டாலியன், நம்ம ஏனுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். சாரி மேடம், நீ பேசுறது புரியலன்னு சொல்கிறப்ப பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பா. இவளோட பேர் எசபெல். இவ்வளோ ஒரு முக்கியமான கேட்டதா. அவளை நம்ம ஏன் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறப்ப அவளும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறா. இங்கே பாருமா, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சரி என்கிட்ட தயங்காம சொல்லு, ஒரு ரூம் எல்லாத்தையும் இந்த பொண்ணு பார்த்துக்குவா, கூட போய் காட்டுவான்னு சொல்கிறப்ப நம்ம ஹாப்பியாக இருக்கா. தென் அந்த இசபெலுங்கிற பொண்ணு தான் நம்ம ஏன் அங்கேருந்து கூட்டிட்டு போகிறா. அவட அந்த பொண்ணு நம்ம மீன் மாதிரி கோவத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அவட்ட இது பேசாமல் சிடுமூஞ்சாக தான் இருக்கா. நம்ம அவளுக்கு நம்ம ஈன பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. இங்கே பாரு, இதுக்கடுத்து இதான் ரூமு, நீங்கள் தான் தங்கி ஆகணும். இன்றைக்கி ஈவினிங் ப்ரேயர் இருக்குது, செரிமனிக்கு நீ வந்தாகணும், புரியுதான்னு சொல்லிட்டு அவள் பாட்டை வந்து கிளம்பி போயிடுவா. நாம் ஏன் நல்லா பெருசாக எடுத்துக்க மாட்டா. தென் அவள் பாட்டை ரூமில் இருக்கிற பாத்ரூமில் இருக்கிறப்ப அவளை பார்க்குறதுக்கு இன்னொரு பொண்ணு வரா. இவளோட பேர் குவென். இவளு இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேட்டு தான். இவளுக்கு சிஸ்டராக இருக்கா. அவளுக்கு நம்ம ஈனை பார்த்து பிடிச்சி போச்சு. அவளை பற்றி விசாரிச்சு 2 ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. தென் கட் பண்ணி ஈவினிங் ப்ரேயர். நம்ம இப்போ தான் புதுசாக இங்கே வந்திருக்கா. ஸோ ஒரு நன்னா அவளுக்கு செய்ய வேண்டிய ப்ரேயர், அப்புறம் அவளுக்கு உரிமையில் எடுப்பாங்களே, அந்த செரிமனி நடக்கிறதா இருக்கும். இவ்வளோ சரின்னு அந்த ப்ரேயர் கலந்துக்குவா. பார்த்தா அங்கே ஃபாதரா டாட்டாஷின்னு ஒருத்தர் இருப்பார். யாருன்னு பார்த்து நம்ம தலை ப்ரொஃபஸர் தான். இவன் ப்ரொஃபஸரு உனக்கு இங்கே என்ன வேலைங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீனுக்கு அவரை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லப்போனால் அவர் தான் லெட்ரு போட்டு நம்ம இதுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருப்பா. இவன் அந்த ஃபாதர் இப்போ சிரிக்கிறப்ப பக்கத்தில் இன்னொரு ஃபாதர் இருப்பார். இவர் தான் பெரிய ஃபாதர். அவர் நம்ம ஹீனை கூப்பிட்டு உறுதிமொழி எடுக்க சொல்லுவார். அதாவது கன்னியாஸ்திரி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாத மாதிரிலாம் இருக்குங்களே, அதுக்கேற்ற மாதிரி உறுதிமொழி எடுப்பாங்க. தென் அதுக்கடுத்து அந்த ஃபாதரோட வரல ஒரு மோதிரம் இருக்கும், அது கிஸ் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோ சரின்னு அந்த மோத்தை கிஸ் பண்ணுவா. தென் செரிமனிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டோட டின்னர் இருக்கும். அந்த டின்னரோட டைனிங் டேபிள் கூட சில்வர் ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம இன்னும் டின்னரில் கலந்துக்கிறா. தென் அப்புறம் தான் ஃபாதர் நம்ம இங்கே பேசிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் ஃபாதருமே இதுக்கு ஒரு வேலை பார்த்துருந்தாரு. அவர் அந்த வேலையில் விட்டு தான் இந்த கிறிஸ்டனுக்குள்ள வந்திருப்பாரு. தென் இப்போ ஒரு ஃபாதராக இருக்காரு. சரி, நீ உன்னை பற்றி சொல்லு, நீ எப்படி இங்கே வந்து கேட்குறப்ப அவன் ஃபர்ஸ்ட் தயங்கி போட்டுட்டு இருப்பாளா. இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் ரொம்ப பர்சனலாக வேறு என்ன சொல்ல வேணாம்னு சொல்கிறப்ப அப்போலாம் ஒன்றும் இல்லை ஃபாதர், எனக்கு அப்புறம் சின்ன வயசு இருக்கும், எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும்,
இருக்கும். அது பனிகாலத்தை உறைஞ்சி போயிடும். நானும் ரொம்ப ஜாலியாக சின்ன வயசில் விளாண்டுட்டு இருந்தேன். பட் ஒரு நாள் அந்த பனிப்பாறை உடஞ்சி போச்சு. நான் உள்ள ஆற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அது ரொம்ப கோல்டான ஒரு வாட்டர். உள்ளே போனோன்னே என்னால் மூச்சு விட முடியல. அப்படியே ஆணி எடுத்து குத்துன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெயின். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடச்சுன்னே தெரில. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் எனக்கு உயிரில்லைன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் சாகிற நிலைமைக்கு போயிட்டேன். பட் கடைசி அதிர்ஷ்டத்தில் எனக்கு உயிர் இருந்துச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், கடவுள் ஒருத்தர் இருக்காரு. ஜீசஸ்னால நான் இப்போதைக்கு உயிரோடு இருக்கேன். அவருக்கு ஊழியம்னு ஆசை இருந்துச்சு. அப்போ தான் கரெக்டாக மட்டும் லெட்டர் இருந்துச்சு. அதனால் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இதே கதை சொல்கிறப்ப அவர் அதை சிரிச்சிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இங்கே ஃபாதராக இருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம மீனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகிறதா இருப்பாங்க. நான் மீனும் ரூமில் உட்காந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ வெளியே சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ அப்படியே மெதுவும் நடந்துருவாளா. பார்த்தா ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அங்கே ஏதோ ஒரு மதர் படுத்துட்டு அழுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ என்ன போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்ப்பா. பக்கத்தில் போய் பார்த்தா செம்ம ஷாக்காக இருக்கும். அந்த மதருக்கு ஃபேஸே இருக்காது. அது மேலே இருக்கிற தோலை எடுத்து முழுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்து செம்ம பயந்து போயிடுவா. சடனாக அங்கே காலர் மதரை பார்த்தால அவங்க வருவாங்க. சிசிலியா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? இங்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இல்லை மேடம் அழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. அதை இங்கே வந்து சொல்கிறப்ப அப்படியா, இது எல்லாமே சஃபரிங்ஸ் தான். இப்போ நம்ம இந்த மூமெண்ட் சந்தோஷமாக இருக்கோம்ல, இதுக்குள்ள காரணம் யார்? ஜீசஸ் தான். அவர் நம்மளோட கஷ்டத்தில் எடுத்து அவர் பாதிப்படைஞ்சார்ல, அந்த சஃபரிங் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் லவ். என் கையை பற்றியா, என் கையில் ஒரு ஓட்டை இருக்குது. கிட்டத்தட்ட ஜீசஸ்க்கு எப்படி ஆண் அடித்தாங்களோ அது மாதிரி என் கையில் இருக்கிற ஓட்டை. இந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு மதரும் ஒரு சஃபரிங் ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாருமே. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆண் எடுத்து காமிப்பாங்க. இது பார்த்தியா, இந்த கான்வென்ட்டில் இதுக்கு முன்னாடி செயின்ட் ஹெலனான ஒரு மதர் இருந்தாங்க. அவங்க ஜெருசலேம்லேருந்து இந்த ஆணி கொண்டு வந்தாங்க. இது யாரோடதுன்னா ஜீசஸோடது. ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சப்ப அவர் கையிலேருந்து அணிதான் இது. அவரோட ரட்சிப்போ இது இப்போ வரைக்கும் எங்கிட்ட இருக்குது பாருன்னு காட்டுறப்ப இதை பார்த்து நம்ம ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மயக்கம் போட்டு அவர் 9 கிலோ விழுந்துருவா. கட் பண்ணால் அவள் வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு செவுத்துக்குள்ளேருந்து சில கைகளை வருது. பார்த்தா ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒரு 4 மதர் வந்து அவள் வாயில் கிளிக்கிற மாதிரிலாம் இருக்குது. என்னை விடுங்க விடுங்கன்னு அவள் காத்துறா. திடீர்னு பார்த்தா பெட்லேருந்து கண்டுபிடிச்சி பார்க்குறா. இவள் நடந்ததில் எவ்வளோ கனவா இல்லை நடவா எதுவுமே தெரில. அவள் பாட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துருக்கா. அப்போ அவருக்கு ரூமில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா தூரத்தில் ஒரு மதர் பார்க்குற மாதிரி இருக்கும். பயந்து போனவ லைட்டு போட்டு பார்க்குறா. பட் பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணால் அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. சே இதெல்லாம் நம்ம கனவு தான் போலையே, பெருசாக படுத்துங்கன்னு அவட படுத்துங்கிறா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் சர்ச்சில் வழக்கமான ப்ரேயர்லாம் போயிட்டுருக்கோம். மதர் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஜீசஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்க பேச ஃபுல் இட்டாலியன் தானே, நம்மளுக்கு புரியாது. பக்கத்துக்கு அந்த கிளெண்டுங்கிற பொண்ணை பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருப்பாளா. இதை பார்த்து மதருக்கு வந்துடும். ஹேய் நாங்கள் இங்கே பேசிட்டு இருக்கிறப்ப அங்கே சிரிச்சிட்டு இருக்கலாமா, நீ இங்கே தான் கவனிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீனே அந்த கிளெண்டுங்கிற திட்டுவாங்க. பட் அவங்க 2 பேரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அங்கேயே பார்த்து இனிசில் நல்லா இருப்பாங்க. அதை இங்கேயே இருந்து வயசாக இருப்பாங்களே, கிட்டத்தட்ட அவங்களாம் அவங்களோட கடைசி நாட்களில் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் அவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நான் மீன் அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்துக்கிறா. தென் அதுக்கடுத்து அவங்க ட்ரெஸ் அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாரும் அவங்க தான் பார்த்தாகணும். அந்த மாதிரி நம்ம மீன் வேலையை பார்த்துக்கிறப்ப அந்த எஸ்எம்எலுக்கு பொண்ணு இருக்கால, அவள் நம்ம மீன் மறைச்சு பார்த்துட்டே இருக்கா. ஸ்டார்டிங்கில் இவளுக்கு எதுக்கு அந்த பொண்ணு மறைச்சு பார்க்குறேன்னு புரிய முடிக்குது. இவ்வளோ பெருசாக கண்டு முடிக்கிறா. கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு வந்துடும். நம்ம மீன் படுத்துங்கிட்டு இருப்பா. சடனாக அவளுக்கு பக்கத்தில் ஒரு கத்திரிக்கோள் வர மாதிரி இருக்கும். அவள் கழுத்து குத்துற மாதிரி வரப்ப அவள் பயந்து நினச்சிக்கிறா. பார்த்தா ஒரு வயசாக நின்று அங்கே இருப்பாங்க. நம்ம ஹீரோட ஹேரை கட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்க்கறக்கே மனநல பாதிப்பு பண்ண மாதிரி இருக்கும். என்ன பாட்டி நைட்டாக தூங்க வச்சு வந்துட்டியா, சரி வா உன்னை போய் பெட்டில் படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு படுக்கிறது பெட் இருக்கும். அதில் கொண்டு போய் அவங்கள படுக்க வைக்கிறா. தின அப்புறம் தான் அவங்க காலை பார்க்குறா. அந்த காலில் பார்த்து ஏதோ தழும்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஜீசஸோட சிம்பிள் இருக்குல்ல, அதான் தழும்பு மாதிரி இருக்கும். நம்ம மீனுக்கு அதை பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும். பட் அதை அப்போதைக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டா. இப்படியே 1 மாதம் அவன் காணொலியாக இருக்கா. கூட அந்த கிளெண்டும் சிஸ்டர் இருப்பாங்களே, அவங்க நல்லா பேசுவாங்க. எல்லோரும் காலைல குளிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போ தான் அந்த கிளெண்டை பற்றி கேட்டு பார்ப்பா. ஆக்சுவலாக இந்த கிளெண்டுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. 2 சண்டை வந்து ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவளுக்கு அதுக்கடுத்து எங்கே போக எங்கே வாழ அப்படி ஒன்றுமே தெரில. அப்புறம் தான் இவளுக்கு இங்கே கன்னியாஸ்திரி இருக்கிறத பற்றி தெரிய வந்திருக்கும். கன்னியாஸ்திரி மாட்டோம்னா தங்குற செலவு மிச்சம், சாப்பாடு எல்லாம் அவங்களே தந்துடுவாங்க. இரவு கேள்விப்பட்டிருப்பா. அதுக்காக இந்த வேலைக்கு வந்திருப்பா. சொல்லப்போனால் கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் பெருசாக கிடையாது. இல்லை நம்ம மீன்கிட்ட சொல்கிறப்ப கேட்டுட்டு இருப்பாளா. சடனாக நம்ம மீனுக்கு வாமிட் ஆரம்பிச்சிடும். இதை பார்க்குற அவளுக்கு ஒன்றும் புரியல. லைட்டாக உடம்பு சொல்லாத மாதிரி இருக்குது. சரி செக் பண்ணி பார்ப்போன்னு அந்த கான்வென்ட்ல டாக்டர் ஒருத்தர் இருப்பார். அவரோட செக்அப் இருப்பா. அவள் பாட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறப்ப கொண்டாங்க சொல்லி கொடுவாங்க. பார்த்து அந்த ஃபாதர் பெரிய ஃபாதரில் இருப்பாங்களே எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க. நம்ம ஹீனு கூட திட்ட ஆரம்பிப்பாங்க. சிசிலியா நீல ஒரு நந்தானா என்ன வேலை பார்த்துருக்கு தெரியுமா, சரி சொல்லு நீ என்ன விதிமுறை மீறி கேட்குறப்ப அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னது விதிமுறையா, நான் எதுவுமே மீறலன்னு சொல்கிறப்ப போய் சொல்லாத. நீ ஏதாவது ஒரு ஆணோட உடலூர் வச்சுக்கிட்டியா, இல்லை ஏதாவது முன்னாடி உடலூர் வச்சுக்கிட்டு இந்த கான்வென்ட் வந்தியா, உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப இல்லை ஃபாதர் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை, நான் இப்போ வரைக்கும் வெர்ஜினாக சொல்கிறப்ப அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி வா
உங்கள்கிட்ட ஒன்று காட்டியானு சொல்லிட்டு ஒரு ரூம் கூட்டி போவாங்க. பார்த்தா நம்ம மீனோட வயதை ஸ்கேன் எடுத்து காமிப்பாங்க. பார்த்தா உள்ள ஒரு கரு இருக்கும். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் அந்த ஃபாதர் ஒரு குண்டு தூக்கி போடுவார். இது ஒரு மிராக்கிள் சிசிலியா, கன்னிமரியால் எப்படி இயேசுவை பெற்றெடுத்தாங்க அந்த மாதிரி இப்போ நீ பிறண்டா இருக்க, வயிற்றுக்கு இருக்கிற குழந்தை தான் ஜீசஸ், இப்போதைக்கு நீ தான் அடுத்த கன்னிமரியால்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஃபாதர் தனியாக கூட்டு போய், ஃபாதர் இதெல்லாம் நம்பவே முடியலையே, கடவுள் இதுக்கு என்ன தேர்ந்தெடுக்கணும், நான் அந்த மாதிரி என்ன பண்ண கேட்குறப்ப நீ தான் சொன்னேன் உன் சின்ன வயசில் நீ எப்போ சாகணும்னு சொல்லிட்டு, ஸோ கடவுள் நான் உயிரோடு வச்சுருந்துருக்காருன்னா நீ இன்னும் வாழ்றதுக்கு அர்த்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்படின்னா இப்போ வயிற்றில் ஏசு குழந்தையா இருக்காரு, அந்த குழந்தை இப்போ எடுக்கிறது அதுக்கடுத்து உன்னோட வேலை, இதுக்கடுத்து நீ தான் கன்னிமரியால்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இழுக்க ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த நாள் அந்த கான்வெண்ட்டில் அவள் தான் கன்னிமரியாலாக இருக்கா. அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லோரும் கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ணால் ஒரு வாரம் கழிச்சு நான் மீனுக்கு ரொம்ப உடம்பு சொல்லாமல் போயிருது, அடிக்கடி வாமிட் வந்துட்டுருக்கு. வாமிட் எடுக்கிறப்ப அவள் பல்ல கல் விழுந்துருது. இதை பார்க்குற அவளுக்கு ஒன்றுமே புரியல. தெரியல அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்காக போவா. பார்த்து எல்லாருமே நான் மீன் மரியாதை தருவாங்க. இவன் அந்த இடத்துக்கு வந்தால் போதும் எல்லாம் எழுந்து நிற்பாங்க. இதெல்லாம் பார்த்து இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இவளுக்கு ஃப்ரெண்டாக குவென்னு ஒருத்திருந்தால அவளுக்கு முடியாது சந்தேகமாகவே இருக்கும். இங்கே நடக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டே இருப்பா. தென் கட் பண்ண அடுத்த நாள் நம்ம மீன் போட்டு குளிச்சுட்டு இருப்பாளா. சடனாக யாரோ ஒருத்தர் தொட்டிக்கு வச்சு நம்ம மீன் முக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஜஸ்ட் மிஸ்ல வெளியே வந்து பாப்பா. பார்த்து எசபிள் அண்ணன் இருந்தாங்களே அவங்க தான் இது. ஏண்டி உனக்கு இந்த வாய்ப்பு படிச்சிருக்கா, நீல சாக வேண்டியன்னு சொல்லிட்டு நம்ம மீன் தாகடி ட்ரை பண்ணுறா. பட் மற்ற நாள்லாம் வந்து எப்படி நம்ம மீனை காப்பாற்றுறாங்க. அவளை அங்கேருந்து கூட்டி போகிறப்ப இது நான் இருக்க வேண்டிய இடம், நீ எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கத்திட்டே இருக்காளா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒன்றுமே புரியல. தென் அதுக்கடுத்து இப்போ போட்டு முக்கினால குழந்தைக்கு தான் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. போய் செக் பண்ணி பார்ப்போன்னு எங்கே டாக்டர் பார்ப்பாங்க. பார்த்தா குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, கார் நல்லா தான் இருக்குது. வேற நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறப்ப நம்ம நம்பிக்கை வர முடிக்குது. ஏன்னா அவளுக்கு பல்லு விழுகுது, உடம்பு சொல்லலாம் போதில்ல, எனக்கு இந்த டாக்டர் வேணாம், நம்ம டவுனுக்கு போவோமா, அங்கே போய் டாக்டர் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறப்ப இதில் என்ன இருக்குது, இவர் சூப்பரான ஒரு டாக்டர், சொல்லப்போனால் இவரை டவுன்லேருந்து வராரு, எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப இவன் மனசு கேட்க முடிக்குது. ஆமாம் இந்த இசைவுங்கிற பொண்ணு எதுக்கு இப்படி பண்ணா, எதுக்கு நான் கொலை ட்ரை பண்ண கேட்டால் இது ஒரு மிராக்கிள் ஆச்சு. எத்தனை கன்னியாஸ்திரிகள் ஏசு நம்ம வயிற்றில் பிறக்க மாட்டாங்களா இருக்காங்க, அந்த ஒரு பொறாம தான் அவளுக்கு. ஓ வயிற்றில் பிறந்தனால அவள் பொறாமல கொலை பார்த்துருக்கா. நீ எதுக்கு கவலைப்பட தேவையில்ல, அவள் லைட்டாக மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கா, அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கான்னு சொல்கிறப்ப நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டா. கட் பண்ண அடுத்த நாள் அவள் பாட்டு ஒரு நன்னா சும்மா நடந்து போயிட்டு இருப்பாள். அப்போ சடனாக யாரோ ஒருத்தர் மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நன்னும் ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்து எசபிள் தான் மேலேருந்து கீழே குதிச்சிருக்கா, தற்கொலை பண்ணி ஆள் இறந்து போயிருக்கா. இதை பார்க்க நம்ம மீனுக்கு பயமாயிருச்சு. உடனே எசபிள் சவப்பட்டில் அடிச்சு அவள் ஃபியூ நடத்ததான் இருப்பாங்க. பட் இதெல்லாம் பார்த்து எனக்கு சந்தேகமாகவே இருக்கும். நம்ம மீனை பார்த்து ஏண்டி உனக்கே சந்தேகம் வரலையா, கொஞ்ச நாளாகவே நம்ம கான்வென்ட்ல நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கு, இது நீ பார்த்துன்னு கேட்குறப்ப அவ்வளோ ஆமாம் சொல்லிட்டு இருக்காளா. இவங்க ரெண்டு பேசுகிறது அந்த ஃபாதர் கேட்டார், ஹே குவென் இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு தெரியாதா, எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு கேட்டால், இல்லை ஃபாதர் நீங்களே போய் சொல்கிறீங்க, எங்களாரும் ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவட கத்தி பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாருங்க கொஞ்ச நாளாகவே இந்த கான்வென்ட்ல ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு, சொல்லப்போனால் எசபிள் இறந்து போயிருக்கால, இல்லை சந்தேகமாக இருக்குது, இவங்க தான் யாராவது கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி கத்தி பேசுவாளா. இதை பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தினை எப்படி சமாதானப்படுத்தி குவென் அங்கேருந்து கூட்டி போயிடுவாங்க. கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீனா ரூமில் இருப்பா. அவள் போட்டு அமைதியாக உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறப்ப சடனாக பார்த்தா சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஒரு ரூமில் கன்னிமரோட ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோ அப்படியே உடஞ்சி போய் தொங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஏதோ ஒன்று எழுதுற மாதிரி இருக்குது. இதை நம்ம ஸ்டார்டிங் சில பார்த்துருப்போம். ஒரு சிஸ்டர் கூட இங்கேருந்து போகிறப்போ ஃபோட்டோ முன்னாடி எழுதிச்சிருந்தாங்களே அதான் அங்கே வந்திருக்கும். எடுத்து பார்த்தா ஒரு பைபிளோட வேர்ஸ் தான் அங்கே இருக்குது. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம் இருக்குது. அதை நம்ம இன்னும் பைபிள் எடுத்து படித்து பார்க்குறா. பார்த்தா இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சாத்தான் கூட ஒரு நாள் தேவனோட உருவத்தில் இந்த உலகத்தில் பிறக்கணும் போட்டிருக்கு. இதை பார்க்க நம்ம மீனுக்கு ஒன்றுமே புரியல. சரி நம்ம காலையில் குவென்னை பார்த்தோம், இப்போ போய் அவளை பார்ப்போம்னு சொல்லிட்டு குவென்னுக்கு ரூமுக்கு போவா. பட் அந்த பார்த்தா அந்த ரூமில் குவென் இருக்க மாட்டா. சரி இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். அதில் தான் எல்லா கன்னியாஸ்திரிகளை பற்றின விவரங்களும் இருக்கும். நம்ம மீன் எடுத்து பார்க்குறப்ப அவளை பற்றின ஒரு ஃபைலுமே இருக்கும். அதில் இவ்வளோ சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் இருந்திருக்கும். அதுமாதிரி அதில் இருக்கும். இவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துக்குற விஷயம் அந்த ஃபாதருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குது. பட் தெரியாத மாதிரி ஸ்டார்டிங்கை மீண்டு கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இவளுக்கு ஒன்றும் புரியல. சடனாக இருக்கிற கான்வென்ட்டுக்கு வெளியே அழுகுற சவுண்ட் கேட்கும். இவ்வளோ சவுண்டை கேட்டு மெதுவாக போய் பார்ப்பா. பார்த்தா அந்த கான்வென்ட்டுக்கு வெளியே சின்ன ஒரு ரூம் இருக்கும். அதில் ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் இருக்கும். அந்த ஓட்ட வழியாக உள்ளே நடக்குன்னு பார்க்குறா. பார்த்தா குவென்னை யாரும் கட்டி போட்டிருக்காங்க. சுற்றி ஒரு 3-4 மாதம் இருக்கிற மாதிரி இருக்குது. அவள் கை காலில் கட்டி போட்டு நாக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க. தென் கத்தி எடுத்து அந்த நாக்கு அப்படியே வெட்டி எடுத்துறாங்க. அதாவது காலை எங்களுக்கு வந்து எடுத்து பேசினால இதுக்கிட்ட எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் நாக்கை வெட்டி எடுத்துருவாங்க. இதை பார்த்து நம்ம மீன் கல் விட்டுரும். அவள் பாட்டு அங்கே தெரிச்சு விளாண்டு இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க வாய் பற்றுவாங்க. பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு ரூமுக்கு ஒரு வயசான மாதிரி வந்தாங்களே அவங்க தான் அங்கே இருப்பாங்க. நம்ம மீனோட வாயை பற்றி உஷ்
சத்தம் போடக்கூடாது, என் கூட வான்னு சொல்லிட்டு கையில் ஒன்று கொடுப்பாங்க. பார்த்தா அன்றைக்கி முடியை கட் பண்ணாங்களே, அதை வச்சு சிலுவை மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. அதை நான் மீன்கிட்ட கொடுக்குறப்ப அவர் ரொம்ப பயந்து போயிருப்பா. ப்ளீஸ் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டி போங்க, நான் இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப என்னது இங்கேருந்து போகணுமா, இங்கேருந்து போகவே முடியாது, நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட கோமத்திட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதை பார்க்க நான் மீனுக்கு ஒன்றும் புரியல. பயத்தில் அவன் நைட் ஃபுல்லாக அங்கேயே தான் இருப்பா. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் சடனாக நம்ம ஹீரோட ரூம்லேருந்து கத்துற சவுண்ட் கேட்கும். எல்லாரும் ஓடி வந்து நம்ம மீன் ரூமுக்கு என்னாச்சுன்னு வைப்பாங்க. பார்த்தா நம்ம மீன் பெட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அதாவது கரு கலந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம மீன் இருப்பா. இதை பார்க்கலருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ ஜீசஸ் பார்க்குற மாதிரி இருந்தார், ஜீசஸ்க்கு என்னாச்சுன்னு நினச்சி எல்லோரும் பயந்து போயிருப்பாங்க. ஃபாதர் ஓடி வந்து சீக்கிரம் டாக்டர் கூட்டி வாங்க, அவரை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறப்ப சாரி ஃபாதர் இன்னைக்கு சனிக்கிழமை ஃபாதர் வர மாட்டார், நம்ம இங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகணும்னு சொல்கிறப்ப இல்லை ஹாஸ்பிட்டலில் கூட்டி போக முடியாது, இவன் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப நம்ம கெஞ்சிக்க ஆரம்பிக்கிறா. ப்ளீஸ் என் உயிர் போகுது, நான் விட்டு சித்திரம் போல, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டி போகன்னு அப்படி கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்க்குற அந்த ஃபாதர் கண்டிஷனே தெரில. சரி நான் அவளை இங்கேருந்து கூட்டி போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டி போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபாதரோட சேர்ந்து காரில் டவுனுக்கு போயிட்டுருக்கா. இதே நேரத்தில் மற்ற மதரில் காமிப்பாங்க. நம்ம ஹீரோட பெட் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும்ல, அதை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா கடவுள் மறுபிறவி எடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்களே, இப்போனா கடவுள் கருக்கலைஞ்சு போயிட்டாருன்னு நினச்சி அழுதுட்டு இருப்பாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோட பெட்டு கீழே ஒரு கோழி இருக்க மாதிரி இருக்கும். என்னென்னு கீழே குடிஞ்சு பார்த்தா ஒரு கோழி செத்து போயிருக்கும். ஆக்சுவலி இந்த பெட்டில் இருக்கிறது நம்ம ஹீரோட பெட்டு கிடையாது, இதெல்லாம் போட்ட பிளானு. இவளால் எப்படிங்க தப்பிச்சு போக முடியாது. சரி நம்ம கரு கலைஞ்ச மாதிரி ஆக்டிங் கொடுத்து பார்ப்போம், நம்மளை எப்படி டவுனுக்கு கூட்டி போவாங்க, அங்கே எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானை போட்டுருப்பா. பட் இது அங்கே இருக்கிற சிஸ்டர் பார்த்துட்டாங்க. உடனே ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி நடந்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை பார்த்து அந்த ஃபாதர் செம்ம கடுப்பாயிறாரு. அவர் ஃபேஸ் மாறதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறா. டேய் கார் நிப்பாட்றா, வண்டி திரும்ப கான்வென்ட் கூடன்னு சொல்கிறப்ப நம்ம புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே விட்டா நம்ம திரும்ப எங்கேருந்து கூட்டி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் போட்டு காரோட்டை இறங்கி ஓடிட்டு இருப்பா. பட் அவள் தான் ப்ரெக்னெண்டாக இருக்காளே, அவளோட ஓட முடியல. திரும்ப அவளை பிடிச்சி கான்வென்ட்டி கூட்டி வந்துடுறாங்க. அவள் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குங்கள, குளிப்பாட்டி ஒரு சேர் கட்டி போட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபாதர் தான் மீண்டும் பேசுகிறாரு. இப்போ தான் நமக்கு நிறைய உண்மையில் தெரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆணையை காமிச்சிருப்பாங்களே, அதாவது ஏசு சிலுவையில் அரைஞ்சாங்களே அந்த ஆணி தான். அந்த சிலுவை அடித்த ஆணையில் ஏசோட ரத்தம் இருந்திருக்கும். அந்த ரத்தத்தை இவங்க டிஎன்ஏ எடுத்திருக்காங்க. அது மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியுமா, இதை அவங்க பண்ணுற ஆராய்ச்சி. ஆக்சுவலாக இந்த ஃபாதருக்கு முன்னாடி ஒரு டிஎன்ஏ டாக்டர் இருந்தவன், அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டானிட்டி பிடிச்சி போய் ஃபாதராக இருந்திருப்பான். இவனுக்கு எப்படியாவது இயேசுவை இந்த உலக திரும்ப பிறக்க வைக்கணும், இதை அவனுக்கு ஆசையாக இருந்திருக்கும். அப்போ அந்த ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ உருவாக்கியிருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஒவ்வொரு வருஷமும் நன்னா வருவாங்களே, அந்த நன்னை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணி கருவா வளருதா இதுவும் செக் பண்ணியிருக்கான். பட் யாருக்குமே அது கருவா வளரல. சில பேருக்கு அது கருவா வளர்ந்தாலும் பாலேருந்து வளர்ச்சி நின்று போயிடும். அதுக்கப்புறம் அந்த கருவை இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷமாக நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். பட் யாருக்குமே பர்ஃபெக்டாக ஒரு குழந்தை உருவாகவே இல்லை. பட் 20 வருஷம் கழிச்சு உனத்தை உருவாகியிருக்கு, நீ இதை பர்ஃபெக்டாக சொல்லு, இதை நான் விடவே மாட்டேன், ஓ மூலியமாக இயேசு பறக்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆள் பைத்தியக்காரமாக பேசிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம மீனுக்கு எல்லாமே புரியுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் இவன் சர்ச்சில் வந்திருப்பாள், அப்போ கூட மயக்க மட்டும் விழுந்திருப்பா. அவள் சில ஆலிசேஷன் வந்திருக்குங்களே, அப்போ தான் உடம்புக்குள்ள டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது சில மாதங்களில் கருவா வளர்ந்துருக்கு. இப்போ அவளுக்கு உண்மையாக தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிடுறா. ப்ளீஸ் என்னை இங்கேருந்து விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப அவரெல்லாம் கேட்க மாட்டார். நம்ம ஹீரோனோட காலை பிடிச்சி பழுக்க ஒரு கம்ப்யூட்டர் வருவார். பார்த்து சிலுவை சிம்பிள் தான் அது இருக்கும். நம்ம கூட படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு வயசான அண்ணன் பார்த்துருப்போம். அவங்களோட காலையுமே சிலுவை சிம்பிள் தழும்பு இருக்குங்களே, அதுக்கான காரணம் இதுதான். இந்த மாதிரி யாரெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறானோ அவங்க காலில் இந்த மாதிரி அடையாளம் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம மீனோட காலில் பழுக்க தழும்பு வைக்கிறாங்க. இப்போ அவள் காலையுமே சிலுவை மாதிரி சிம்பிள் இருக்குது. அதுக்கடுத்து ரூமில் வச்சு அவளை அடைச்சி போட்டு போயிடுவாங்க. நான் மீன் கத்திக்கிட்டு ப்ளீஸ் என்னை இங்கேருந்து விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகிறேன் கத்துவா. அப்படி விடவே மாட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ 9 மாதம் கிட்ட இருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதுக்காக டாக்டர்லாம் கூட செக்அப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு பாதுகாப்பாக ஒரு மதரை பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாங்க. இவಳು ரொம்ப கடுப்பில் அவங்க உட்காந்துருப்பா. பார்த்தா ஸ்க்ரீனில் அந்த குழந்தை மூவ் ஆகும்ல, அதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த மதரை ரசித்து பார்த்துருக்கிறப்ப இதை கரெக்டான சான்ஸு, இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சிலுவை இருக்கும். அதை எடுத்து அந்த மதர் மண்டையில் ஒரு அடி சத்து நடிச்சு அவ்வளோதான், அவன் மூணு நசுங்கி போயிடும். இங்கேருந்து போனால் போதுன்னு நம்ம மெதுவாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. பட் பார்த்தாலும் வாட்டர் பிரேக் ஆயிரும். குழந்தை கிட்டத்தட்ட வெளியே வர மாதிரி இருக்குது. நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேருந்து போகணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. பார்த்தா சர்ச்சில் ஒரு பெரிய ஃபாதர் இருந்தார்ல, அவர் மாடு மேலே நின்றுக்கிட்டு கீழே நல்லா கொயர் வச்சுட்டு இருப்பாங்களே, அதை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் நம்ம மீன் ஒரு ஜவமாலெட் வருவா. அது பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். அதை எடுத்து அவர் கழுத்து பிடிச்சி அமுக்கிறப்ப அவ்வளோதான், அவர் கழுத்தடி நெருங்கிட்டு இருக்கு. அவர் அப்படியே கொடூரமாக சாகடிச்சிட்டு அவப்பட அங்கே போயிட்டு இருக்கா. இவ கொண்டு தான் அங்கே இருக்க டாக்டர் பார்த்துறாரு. அவருக்குள்ள அள்ளு விட்டுரும். நான் எங்கேருந்து ஓடியே பெருமான்னு சொல்லிட்டு அவர் பட்ட அங்கே ஓடி போயிடுவார். தென் அதுக்கடுத்து ஒரு ஸ்டேட் அந்த ரூமுக்கு போவா. அந்த இயேசு சிலுவையில் அடைஞ்ச ஆணி இருக்கும்ல, அந்த ஆணி
எடுத்து வச்சுக்குவா. தென் ஃபாதர் கிட்டேருந்து லைட் எடுத்து வச்சுருப்பா. தென் அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த லேபில் போவா. ஏன்னா இந்த லேபில் தான் அந்த ஏஸோட டிஎன்ஏ சாம்பிள் இருக்குது. இன்கேஸ் நம்ம ஈவினிங் தப்பிச்சு போனால் கூட அடுத்த ஒரு பொண்ணு பிடிப்பாங்க. அந்த பொண்ணு மேலே இது மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து லேப் இருக்கக்கூடாது, இது எரிச்சிடும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றிட்டு இருப்பாளா. கரெக்டாக அப்போ அந்த ஃபாதர் இங்கே வந்துடுவார். சிசிலியா என்ன பண்ணிகிட்டு இருக்க, மரியாதை லைட் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறப்ப இல்லை விடமாட்டேன், இந்த இடத்த கொளுத்து திருன்னு சொல்கிறப்ப கொளுத்து, ஒன்று விட்டு எங்களுக்கு வேறு ஏதாவது பொண்ணு கிடைப்பா, லைட்டை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருன்னு ஏதோ பக்கத்தில் வந்துருப்பானா. அப்போதைக்கு கரெக்டாக நம்ம மீன் வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். ஆண் கத்துறப்ப இதை கரெக்டான சான்ஸு, அவர்கிட்ட லைட்டை பிடுங்கணும்னு சொல்லிட்டு கையை பிடிப்பானா. பக்கத்துலேயே பார்த்து ஒரு பீக்கர் இருக்கும், அதை எடுத்து அவன் மண்டையில் அடிச்சுட்டு இவப்பாடு அந்த லேபை வெளியே ஓடி வந்துருவா. சரி அதுக்கடுத்து லேபே லாக் பண்ணிடுவா. அவனை உள்ளே லாக் பண்ணிட்டு அவள் பாட்டு அங்கே போகலாம் பார்க்குறப்ப அவன் தலையை பிடிச்சிக்குவான். நான் மீனோட முடிவு பிடிச்சி இழுக்கிறப்ப இவளுக்கு என்ன செய்ய தெரில, அவள் கையில லைட்டர் இருக்குது, அதை எடுத்து அந்த கதவை கீழே போட்டுருவா. அப்படியே இந்த ரூமே தீப்பிடிச்சு செஞ்சுட்டு இருக்கோம். உள்ளே அவன் கத்திட்டு இருக்கிறப்ப அவ்வளோதான், அவன் சோழி முடிஞ்சு போச்சு. இதுக்கடுத்து வரமாட்டான்னு பார்த்தா ஆள் பாதி எரிஞ்சு போயிருப்பான். ஆனால் இருந்தாலும் விடாமல் இன்னும் உனக்கு உயிர் இருக்குது, இதை பார்த்து நம்ம மீன் பயந்து போயிடுறா. ஃபர்ஸ்ட் இங்கே தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க இருப்பாங்க அந்த கான்வென்ட்டு, அது கீழேயே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒரு மேஸ் மாதிரி அங்கே இருக்கும். நம்ம வழி தெரியாமல் லைட்டை பிடிச்சி அங்கே போயிட்டுருப்பா. ஒரு இடத்து மேலே இருட்டாக இருக்கும். லைட் அடித்து பார்த்தா அவள் செம்மையை பயந்து போயிடுவா. பார்த்தா ஃப்ரெண்டு கொண்டு இருக்கால, அவள் செத்து போயிருப்பா. ஆடே ஒரு நாக்கில் விட்டுருந்தாங்களே. சரி அதுக்கடுத்து ஒரு கொலை பண்ணி இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அவள் உடம்பு அப்படியே அழுகி போன மாதிரி இருக்கும். இதை பார்த்து நம்ம பயம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போனால் போதுன்னு அந்த மேஸ்க்கு அங்கடின்னு போயிட்டே இருக்கா. அப்போ ஒரு இடத்துலேருந்து மட்டும் வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும். இதுலேருந்து ஈஸியாக வெளியே போகிற மாதிரி இருக்குது. நம்ம இங்கேருந்து போனால் போதுன்னு மெதுவாக ஏறி போயிட்டு இருப்பாளா. அவள் கரெக்டாக யாரை காலை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து அந்த ஃபாதர் தான், எங்கடி இங்கேருந்து போகிற, எனக்கு தேவை நீ கிடையாது, வயிற்றில் இருக்கிற ஜீசஸ் தான், அவளோட மறுபிறவி இந்த உலகத்து வந்தே ஆகணும், உன் வயிற்றை கிழிக்க விட மாட்டேன்னு சொல்லி நம்ம மீனோட வயிற்று கிழிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து செம்ம அழிக்க ஆரம்பிக்கும். அப்போ கையில் ஏசு சிலுவையிலேருந்து அந்த ஆணி இருக்கும். அதை எடுத்து அவன் கழுத்துல ஒரே சொருகு. அவ்வளோதான், ஆள் மறுகேசாலா கொடுமை அவனை சாவடிச்சிட்டு கெட்டாவது திட்டுவா. தின அதுக்கடுத்து இந்த ஓட்டியை விட்டு எப்படி வெளியே வந்துடுவா. பார்த்தா அவள் செம்ம பெயின் ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது. கத்தி அழுவா. பார்த்தா அவள் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையோட ஃபேஸ் எதுவுமே நம்ம காட்ட மாட்டாங்க. பட் யூஸ்வலாக ஒரு குழந்தை பிறந்த எப்படி இருக்கும், அந்த குழந்தை அழுகும்ல. பட் அந்த மாதிரி அந்த குழந்தை எதுவும் பண்ணவே இல்லை. ஒரு மிருகம் உருமுனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி உருன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. நம்ம இது கூட இந்த லேபில் பார்த்துருப்போம். இதற்கு நிறைய வாட்டி அந்த குழந்தை டெஸ்ட் பண்ணியிருப்பான். பட் அந்த டீன்லேருந்து பிறந்த எல்லாமே ஒரு மான்ஸ்டர் மாதிரி பாய்தான் வளர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம மீனுக்கு பிறந்திருக்கும் போல். அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவள் செம்மை சாக்காயிடுறா. உடனே அவள் தொப்புள் கொடியை அவள் அப்படியே பல்லாலே கடிச்சு துப்பிடுறா. தின அதுக்கடுத்து பக்கத்தில் பார்த்தா ஒரு பாறாங்கல் இருக்கும். அந்த பாறாங்கல் எட்டு வந்து அந்த குழந்தை மேலே ஒரே அடி. அவ்வளோதான், பிறந்த குழந்தை அன்றைக்கே மறுகேசாலா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவள் பாட்டு கத்தி அழுதுட்டு ரத்த கலரோடு நின்றுட்டுருப்பா. இதோட இமாக்குலேட்டுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.